தாய் தந்தையருக்கும் என் குருநாதர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பதிவினை தங்களுக்கு பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நாளாவே நம்ம வீடியோ போடாம இருந்தோம். ஸோ அதனால இப்போ வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இனிமேல் நம்ம கன்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் ஆன்சர் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா சரிங்களா, பகவத்கீதை சொல்லும்போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறார். சரிங்களா? அப்படி மார்கழி மாதம்னா எல்லாருமே சொல்கிறாங்க அது பீட மாதம், ஸோ கெட்ட மாதம், அதில் எந்த விதமான நல்ல விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்குது. ஆனால் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி விஷயங்கள் இல்லை. அது என்ன விஷயம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணோன்னா அந்த மாதத்தில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ மார்கழி மாதத்தில் நிறைய செல்வங்கள் நம்ம ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அது மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் கொடுக்கும்போது பகவத்கீதையிலே தெளிவாக கொடுத்துட்டார். மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது மார்கழியில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். இப்போ நாளை சரிங்களா, சரியாக பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி சரிங்களா, டிசம்பர் 16 மார்கழி 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போலேருந்து சரிங்களா, அடுத்த ஒரு மாத காலம் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு விஷயங்களை பார்த்துருவோம். முக்கியமாக பெண்கள் எந்தெந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் வீட்டில் செல்வம் செழிக்கணும், செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் அவரோட கணவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரோட கால் சரிங்களா, முட்டிக்கு கீழே அந்த கால் பகுதியை கையால் பிடித்து விடணும் டெய்லியும். அது வேண்டாம் செஞ்சாலும் சரி, இல்லை விருப்பத்தோடு செஞ்சாலும் சரி. ஸோ அவங்களோட விருப்பப்படிய விஷயங்கள் சரிங்களா. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருப்பாரு சரிங்களா. சயன கோலத்தில் இருக்க பெருமாளை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அவரோட கால் பகுதியை அழுத்தி விட்டுருக்க மாதிரி தான் காட்சிகள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சனீஸ்வரர் பகவானோட ஒரு பொருத்தம் உள்ள ஒரு இடம் சரிங்களா. பெண்களோட உள்ளங்கை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் பொருத்தமான ஒரு இடம் சரிங்களா. ஸோ இந்த மகாலட்சுமி, இந்த சுக்கிர பகவான் சனி பகவான் ரெண்டு சேரும் போது பார்த்தீங்கன்னா செல்வம் அபரிவிதமாக பெருக ஆரம்பிக்குங்க. சரிங்களா. அதை ஆக்சுவலி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். சும்மா விளையாட்டாக கூட பண்ணி பாருங்கள். அதுக்கான ரிசல்ட்டு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது போல் இனிமையான தகவல்களை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.